வணக்கம் ஜெகன். இன்றைக்கி நம்ம சேனலில் வளைகுடா நாட்டு நடத்துக்கு யுத்தத்தை பற்றி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். வளைகுடாவில் இருக்கிறவங்களுக்கு, குறிப்பாக யூஏஇயில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பேர் அப்படின்றது தெரியாமல் இருக்கவே முடியாது. கலாஃப் அகமது ஹல் அப்தூர் குரூப்போடைய நிறுவனர், ஒரு மிக ஃபேமஸான ஒரு மனிதர், எமிரேட்டோடைய ஒன் ஆஃப் தி இன்ஃப்ளூயன்ஷியல் பிஸ்னஸ்மேன். அதே மாதிரி யூஏஇயோடைய எமிரகத்தோடைய பொலிட்டிக்கல் சர்க்கிளில், பிஸ்னஸ் சர்க்கிளில் ரொம்ப வலிமையாக இருக்கக்கூடியவர். புர்ஜ் கலீஃபா அவருக்கு வந்து இன்ட்ரடக்ஷனே தேவை கிடையாது. ஸோ இவர் தான் இந்த ஆப்ரஹாமிக் அக்கார்டுன்னு சொல்லி இஸ்ரேல் மற்றும் அரபு நாடுகளுடைய ரிலேஷனை நார்மலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எடுத்த முன்னெடுப்பில் இதை கண்டிப்பாக நம்ம எடுத்தே ஆகணும், யூஏஇயை ஒரு வளர்ச்சி பாதையில் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி சவுதி மாதிரியா ஒரு ரேடிக்கலைஸ்ட் நாடாக மாறக்கூடாதுன்ற அளவுக்கு ஒரு மாடர்னைசேஷனை எடுத்துகிட்டு வந்த ஒரு மிக முக்கியமானவர், எல்லாராலையும் மதிக்கப்படக்கூடிய ஒரு நபர், ஒரு பிஸ்னஸ் லீடர். இந்த ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர், இந்த லெவலில் இருக்கக்கூடியவர் இன்னைக்கு ஓப்பனாக எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு வந்து போட்டிருக்காரு அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா கல்ஃபோடைய எக்கனாமி அப்படின்றது அவங்ககிட்ட பணம் இல்லாமல் கிடையாது. நம்மள மாதிரி உழைச்சி தான் அந்த நாடுகள்லாம் வரணும்னு கிடையாது. தேவையான அளவுக்கு இயற்கை வளம் இருக்குது. ஸ்டெபிலிட்டி இல்லை, எப்போ வேணால் போர், ஒருத்தர் உள்ள சண்டை அப்படின்றது தான் இருக்குது. டூரிசம், ஃபினான்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், ஆயில் எக்ஸ்போர்ட், இந்த 4 தான் யூஏஇயோடைய மிக முக்கியமான பேஸ். ஸோ இது வந்து ஒரு மோசமான விளைவுகளை கொடுக்கும் அப்படின்றதுல அவர் வந்து ரொம்ப தெளிவாக பாசிட்டிவாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. லின்சே கிரஹாம் தெரியும் உங்களுக்கு, இந்தியாவுக்கு எதிராக இந்தியா அமெரிக்காவுடைய வர்த்தக போர் ஆரம்பிக்கும் போது இந்தியாவை எந்த அளவுக்கு அவங்க மட்டம் தட்டி பேசினாங்க, இழிவுபடுத்தினாங்கன்ற போது அதில் ஸ்காட் பெசன்ட், இவர் மற்றும் ஸ்டீவ் விட்காஃப் போன்றவர்கள், இந்த ட்ரம்ப்போடைய அடிப்பொடிகள், இவங்க தான் அந்த வாய்ஸாக பேசுவாங்க. ட்ரம்ப் வந்து யாருக்கிட்ட முறைக்கணுமோ அந்த இடத்துல நேரடியாக முறைப்பார். இந்தியா போன்ற நாடுகள்கிட்ட ட்ரம்ப் நேரடியாக முறைக்க மாட்டார். இங்கே அங்கன்னு சில வார்த்தைகளை விடுவாரே தவிர நேரடியாக கன்ஃபரண்ட் பண்ண மாட்டார். அதில் ஒரு மிக முக்கியமான ஆள் தான் லின்சே கிரஹாம். ஒரு நரேட்டிவை செட் பண்ணக்கூடிய ஒரு மனிதர். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் அவர் எக்ஸ்தலத்தில் பதிவிடும் பொழுது யூஎஸ் செனட்டர் லின்சே கிரஹாமை பற்றி ஒரு இதை பேசியிருக்காரு. ஸோ இந்த முதல் பேராகிராஃபை நான் படிக்கிறேன். ஐ ஹர்ட் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் யூஎஸ் செனட்டர் லின்சே கிரஹாம் இன் விச் ஹி கால்ஸ் அந்த கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் கண்ட்ரீஸ், ஜிசிசி நாடுகள், டு என்டர் திஸ் வார், சேயிங் தட் வி ஆர் ஆல்சோ அண்டர் அட்டாக் அண்ட் தட் வி மஸ்ட் ஜாயின் த ஃபைட். லின்சே கிரஹாம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த போரில் தாக்கப்பட்ட நாடுகளாக இருக்கு, தாக்கப்படக்கூடிய நாடுகளாக இருக்கக்கூடிய யூஏஇ, கத்தார், பஹ்ரைன், சவுதி போன்ற நாடுகள் இந்த போரில் ஜாயின் பண்ணணும். வெறும் அமெரிக்கா மட்டும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, உங்கள் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க, நீங்களும் இந்த இதில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி பேசினார். இப்போது ஹல் அப்தூர் இதுக்கு என்ன பதிலடி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட் அவரை சொன்னதை பிரேக் டவுன் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். கல்ஃப் ஸ்டேட்ஸ் வந்து அமெரிக்காவோட யுத்தத்தை செய்யாது. இது வந்து லின்சே கிரஹாமுடைய இந்த இது கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில், பேசிக்கலாக அரபு நாடுகள்லாம் அதில் சேரணும் அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் எங்களை தற்காத்துக்கும், நாங்கள் வந்து ஒரு நாட்டுக்குள்ளே போய் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய இந்த செயலுக்கு நாங்கள் துணை போக மாட்டோம் அப்படின்றது தெளிவாக தெரியுது. ஸோ அரபு வேர்ல்டு இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் அமெரிக்காவோட சேர்ந்து பல சம்பவங்களை பண்ணும்போது, குறிப்பாக ஈராக் வீழ்ந்த பிறகு இவங்க வந்து அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை இவங்க வாழ்க்கையில் மறக்க மாட்டாங்க. எல்லாமே இருந்தும் எப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி உலகப்போருக்கு பிறகு மிகப்பெரிய உயிரிழப்பை சந்திச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்ஃப் ரீஜன் தான். ஸோ அந்த இடம் அவங்களுக்கு வந்து கிளியர் கட்டாக ஞாபகம் வந்துட்டு போகுது. ஏன்னா கல்ஃபோட எலைட்ஸில் 2003 ஈராக் போர், அதன் பிறகு நடந்த அரப் ஸ்ப்ரிங், அதன் பிறகு நடந்த சிரியா கான்ஃப்ளிக்ட்டு, அதன் பிறகு நடந்த காசா, இது ஒரு பெரிய அளவுக்கு அவங்க மேலே தாக்கத்தை தனிப்பட்ட முறையிலும் சரி, அவங்களுடைய நிறுவனங்களுக்கும் சரி, அவங்க நாட்டோடைய பாதுகாப்பு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இந்த கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது 2 விஷயம்தான். ஒன்று பவர், இன்னொன்று ஆயில். இந்த 2 விஷயத்தை தான் இவர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. ஆயில் ரிசர்வ், ஜியோ பாலிட்டிக்ஸ் தான் அப்படின்றது. இதில் ஈரான் மற்றும் வெனிசுலா 2 நாடுகளையும் சேர்த்தோம் அப்படின்னா உலகத்தோடையே மிக அதிகமான எண்ணெயை வச்சுட்டு இருக்கக்கூடிய நாடுகள் இந்த 2 நாடுகள் தான். வெனிசுலாது ஒரு ஹார்டு சல்ஃபர் அதிகமாக இருக்கக்கூடிய குரூடு. இந்த பக்கம் எடுத்திங்கன்னா ஈரான் வந்து கிட்டத்தட்ட தேன் மாதிரி, எந்த ஒரு ரிஃபைனரிக்கும் ஈரான்லேருந்து கிடைக்கக்கூடிய குரூட் அப்படின்றது ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா அந்த அளவுக்கு அதிகமான ப்ராஃபிட் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ
சைனாவை கட்டுப்படுத்துறதுக்கு, சைனாவை வீழ்த்துறதுக்கு சைனா கிட்ட இல்லாத ஒரு விஷயம் என்ன? மக்கள் தொகை இருக்கு, பணம் இருக்கு, தொழில்நுட்பம் அமெரிக்காவோட பல இடங்கள்ல உயர்ந்திருக்கிறாங்க, வாழ்வியல் முறை நல்ல பெட்டராகவே இருக்கு பல அமெரிக்க நகரங்களை விட. சைனா கிட்ட இருக்கிறது ஒரு பவர்ஃபுல் இராணுவம். இவ்வளவும் இருந்து சைனா என்றைக்குமே தன்னிறைவு பெற முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா இந்த க்ரூட் ஆயில் தான். ஸோ அந்த ஆயிலை இவங்க அதிகமான கன்செஷனை எங்கே வாங்கிட்டு இருந்தாங்க? இதே தான் நான் 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். முதல்ல வெனிசுலா, ஏன்னா தனிமைப்படுத்தப்பட்ட நாடு, எல்லா உலக நாடுகளுக்கும் அங்கே அந்த நாடுகள்கிட்ட இருந்தால் எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தடை இருக்குது, சாங்ஷன் இருக்குது. அந்த சாங்ஷனை சைனா என்றைக்குமே மதித்தது கிடையாது. 2வது ஈரான், 3வது ரஷ்யா. இப்போ ரஷ்யா கொடுக்கக்கூடிய டிஸ்கவுண்ட்டை அவங்க சைனாக்கு வந்து நிறுத்திட்டாங்க. மார்க்கெட்டை விட எக்ஸ்ட்ரா ரேட்டில் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. 2 முக்கியமான நாடுகள் கச்சா எண்ணெய் கொடுத்துட்டு இருந்து வெனிசுலா இப்போ அமெரிக்காவுடைய கண்ட்ரோலில் போயிடுச்சு. ஈரான் கிட்டத்தட்ட அந்த நிலைமைக்கு போகிறத வந்து நம்ம இப்போ கிளியர் கட்டாக பார்க்குறோம். இந்த ரெஜிம் சேஞ்ச் ஈரானில் நடந்துச்சுன்னா குளோபல் எனர்ஜி மார்க்கெட் அப்படின்றது ஒரு பெரிய அளவுக்கான மாற்றத்தை சந்திக்கும், அமெரிக்காவோட கையில் தான் இருக்கும்ட்டு. 2வது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் அமெரிக்கா கையில் போச்சுன்னா சைனா நினைச்சாலும் அவங்களால யுத்தத்தில் பங்கேற்கவே முடியாது. சைனா கிட்ட இருக்கக்கூடிய ஆயில் ரிசர்வ் எவ்வளோ? 240 நாள், கிட்டத்தட்ட 8 மாத காலம். 8 மாத காலத்துக்கு ரஷ்யா உக்ரைன் மாதிரி ஒரு போரில் ரஷ்யாவை எப்படி இவங்க இழுத்து ஒரு இடத்துல விட்டாங்களோ அந்த மாதிரி சைனாவை விட்டாங்கன்னா சைனா நாளைக்கு பல நாடுகளாக துண்டாகிறதுக்கான அபாயம் இருக்குது. ஸோ என்றைக்குமே சைனா அந்த ரிஸ்க்கை எடுக்கவே முடியாத அளவுக்கு வரக்கூடியதை லாக் பண்ணுறாங்க. ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் அமெரிக்காவுடைய கண்ட்ரோலில் போகுதுன்னு வச்சுக்கோம். சூயஸ் கால்வாய் ஏற்கனவே அவங்களுடைய கூட்டாளி நாடுகளுடைய கண்ட்ரோலில் இருக்குது. பனாமா கால்வாய் அமெரிக்காவுடைய கண்ட்ரோலில் இருக்குது. மலாக்கா ஸ்ட்ரைட்ஸ் இந்தியாவுடைய கண்ட்ரோலில் இருக்குது. இந்தியாவும் அமெரிக்காவும் குவாடில் நட்பு நாடுகள். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய கிரேட் கேம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா, கல்ஃப் நாடுகள் ஈரானை நம்பாது, அது இருக்கக்கூடிய பஞ்சாயத்து. அது இந்த ஷியா சுன்னின்ற இவங்களுடைய ரைவல்ரி கிட்டத்தட்ட 1300 வருஷமாக போயிட்டுருக்கு. அதே சமயம் நாங்கள் இந்த கிரேட் பவர் கேம்லையும் சிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஈரான் எங்களுக்கு அச்சுறுத்தல் தான், ஆனால் இது வந்து இப்போ நடக்கக்கூடியது ஈரானுக்கு எதிரான யுத்தம்ன்றதோட இது ஒரு பவர் ஸ்ட்ரகிள் அப்படின்றது தான். ஸோ அந்த பவர் ஸ்ட்ரகிளில் யார் யார் இருக்கா? ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா. ஸோ கிளியர் கட்டாக இந்த ரீஜனல் ஸ்டேட்ஸ் வந்து அப்படின்றது இந்த கிரேட் பவர் காம்படிஷனில் இந்த சூழலில் சிக்கிக்கிச்சு, இந்த இடத்துல நாங்கள் சிக்கக்கூடாது அப்படின்றது தான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அரபு நாடுகள், அரபியர்களுடைய உயிர் அப்படின்றது ஒரு கொலாட்ரல் டேமேஜ் ஆகக்கூடாது. இவங்க போடுற சண்டையில் ஏற்கனவே லட்சக்கணக்கான மக்கள் ஈராக் பல நாடுகளை, நீங்கள் அரபு நாடுகளை மட்டும் எழுந்துட்டீங்கன்னா எவ்வளோ பேர் இறந்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகப்போர் 2க்கு பிறகு வரலாற்றிலே அதிகமான உயிரிழப்பை சந்தித்தது இந்த நாடுகள் தான். ஸோ இந்த கொலாட்ரல் டேமேஜை தான் ஒரு எமோஷனல் கோராக வைக்கிறார். ஏன்னா இந்த கல்ஃபோடு இருக்கக்கூடிய பணக்காரர்கள் எல்லாருமே திடீர்னு நடக்கக்கூடிய மிசைல் அட்டாக்கு, இந்த ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹவுத்திகள் மாதிரியான ப்ராக்சி டெரரிஸ்ட் மிலிட்டன்ட் குரூப்ஸு திடீர்னு சப்ளை லைன்ஸ், ஷிப்பிங் லைன் டிஸ்டர்ப் ஆகிறது. அதே மாதிரி ஆயில் ரிஃபைனரிஸ் மேலே தாக்குதல், இது நடந்துச்சு அப்படின்னா அவங்களால பிஸ்னஸே பண்ண முடியாது. ஸோ அந்த பாயிண்ட்டை தான் அவர் ரொம்ப முக்கியமான ஒரு இதுவாக அவர் வைக்கிறார். ஏன்னா இது ஒரு எமோஷனல் பாயிண்டாகவும் எடுத்து வைக்கிறாரு அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம இவருடைய அடுத்த பாயிண்ட் எடுத்தோம், ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திங்க் டேங்க் பர்ஸ்பெக்டிவை இப்போ லிண்ட்சே கிரஹாமை மட்டும் ஏன் அவர் வந்து குறி வச்சு சொல்கிறாரு அப்படின்னா, லிண்ட்சே கிரஹாம் பேசும்போது, அதாவது ஈரான் மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு அமெரிக்காவில் பல பேர் எதிர்ப்பு, ட்ரம்போட டீம்லேயே பல பேர் எதிர்ப்பு தெரிவித்தாலும் லிண்ட்சே கிரஹாம் ரொம்ப ஓப்பனாக ஈரானை தாக்கியே தீரணும், இஸ்ரேலுக்கும் அவருக்கும் இந்திய அமெரிக்காவுக்கும் உள்ள அலையன்ஸு மற்றும் மிலிட்ரி ப்ரெஷரு மற்றும் ரெஜிம் சேஞ்ச், இதை 3த்தையும் மிகப்பெரிய லெவலில் ட்ரம்பை கன்வின்ஸ் பண்ணதில் லிண்ட்சே கிரஹாம் ஒரு முக்கியமான ஆள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் கட்டாக இவர் வந்து சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்ஃப் வந்து நியூட்ரலாக இருக்கணும். அமெரிக்கா, சைனா, ரஷ்யா, ஈரான், இந்த 4 நாடுகள்கிட்ட இவர் சொல்லக்கூடியது என்னன்னா, அமெரிக்கா பாதுகாப்புக்கு அளவுக்கு நீ பணம், நான் உனக்கு பணம் கொடுக்குறேன், நீ எனக்கு வந்து ஆயுதங்கள் கொடுக்குற, அந்த அளவுக்கான ரிலேஷன் மட்டும்தான் அமெரிக்காட்ட இருக்கணும். சைனா கிட்ட வெறும் வர்த்தக உறவு மட்டும்தான் இருக்கணும். ரஷ்யா கிட்ட எனர்ஜி கோஆர்டினேஷன், ஏன்னா ரஷ்யா கச்சா எண்ணெய் விற்கக்கூடிய ஒரு நாடு, ஒரு பெரிய வளம் கொண்ட நாடு. ஸோ அந்த அளவுக்கு எனர்ஜி கோஆப்ரேஷன் மட்டும். ஈரானை பொறுத்த வரைக்கும் எப்பா சேர்ந்து வாழலாம், ஒருத்தர் அடிச்சுக்க வேணாம், கொஞ்சம் பதட்டம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஆயுதங்களுக்கு, சைனா வர்த்தகத்துக்கு, ரஷ்யா எண்ணெய் வர்த்தகத்துக்கு, ஈரான்
சேர்ந்து வாழலாம் அப்படின்ற அளவுக்கு. கூட்டம் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு வாழ வேணாம், அட்லீஸ்ட் நீ என்ன வாழ விடு, நான் உன்னை வாழ விட வேணாம், வாழ விடுறேன் அப்படின்ட்டு தான். ரெண்டாவது வந்து இது கண்ணாபின்னான எஸ்கலேட் ஆகும் அப்படின்றது தெளிவாக தெரியுது. ஏன்னா இவர் சாதாரணமாக பேசக்கூடிய நபர் கிடையாது. இவர் நேரடியாக அரசியல் கருத்துக்களை பெரிய அளவுக்கு வச்சது கிடையாது. இப்போ நேரடியாக அமெரிக்காவுடைய செனட்டரை குறி வச்சு பேசுகிறாருன்ற போது நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குன்றது அங்கே இருக்கக்கூடிய எல்லா பெரும் பணக்காரர்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு பிறகு அமெரிக்கா ஒரு அந்த அந்த பவர் கம்மியான பிறகு இந்த போருக்கு பிறகு என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை, எதுக்குள்ள மிடில் ஈஸ்ட் போகுது, கல்ஃப் நாடுகள் எதை நோக்கி போகணும் அப்படின்றதுல கிளியர் கட்டாக இருக்கிறார் அவர். சைனா கூட டை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், ஆனால் சைனாக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள போட்டியில் மாட்டக்கூடாது. மீனிங் என்னன்னா சைனா கிட்ட வெறும் வர்த்தக உறவு மட்டும் வைங்க, அதே மாதிரி ஈரான் கிட்ட பேச ஆரம்பிங்க, அதே மாதிரி இந்தியா எந்த விஷயத்தை நம்ம முன்னெடுக்கிறோமோ சுயசார்பு, ஆத்ம நிர்பார் பாரத், செல்ஃப் ரிலையன்ஸ், அதை இராணுவ தளவாடங்கள்ல முன்னெடுக்கணும், அமெரிக்காவை மட்டும் நம்பி உட்காந்துட்டு இருக்க கூடாது அப்படின்றது தான். ஸோ இந்த இடத்துல திங்க் டேங்க்ஸ், வெஸ்டர்ன் திங்க் டேங்க்ஸ் என்ன சொல்றாங்க, சிஎஸ்ஐஎஸ்ஓ இல்லை ப்ரூக்கிங்ஸ் போன்ற இன்ஸ்டியூட்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா என்ன நினைக்குதுன்னா ஈரான் கிட்ட அணு ஆயுதங்கள் வந்துடக்கூடாது. அது ஒரு பிரைமரி ரீசனாக இருந்தாலும் அமெரிக்காவுடைய அடிப்படை ரீசன் என்னன்னா எண்ணெய் மற்றும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கணவாய். இஸ்ரேல் பொறுத்த வரைக்கும் அந்த ரீஜனில் அவங்க ஸ்ட்ராங்காக வரணும். கிரேட்டர் இஸ்ரேல் பற்றி அவங்க ஏற்கனவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸை கம்மி பண்ணிட்டு தன்னை ஒரு ரீஜனல் பவராக கொண்டு வரணும். கல்ஃப் நாடுகளை பொறுத்த வரைக்கும் எப்பா சண்டையை வேணாம் இதுக்கு மேலே அப்படின்ற நிலைமையில அவங்க இருக்கிறாங்க. ஆனால் கல்ஃப் கண்ட்ரிஸ் அப்படின்றது ஒரு யூனிட்டி கிடையாது. இஸ்லாமிய நாடுகள், சகோதரர்கள் இவங்க என்னதான் வந்து பேசினாலும் 3 கேம்ப் இருக்கு. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்டி ஈரான் ஹார்ட்லைனா ஈரானை எதிர்க்கக்கூடிய நாடுகள், சவுதி மற்றும் யூஏயில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியான ஒரு அரசர்கள் எல்லாருமே, பெரியவங்க எல்லாருமே ஈரானை வெறுக்கக்கூடிய ஒரு பவர் சென்டர், ஒரு கேம்ப் இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் நியூட்ரல்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி சமாளிச்சுட்டு போகணும், எதிரியெல்லாம் வந்து அதாவது எதிரியை உருவாக்கிக்க கூடாது அப்படின்ற அளவுக்குல யூஏயோடைய பிஸ்னஸ்மேன், கத்தார் மற்றும் ஒமான், இவங்க பிஸ்னஸ் செழிக்கணும் அப்படின்னு பார்க்க கொடுத்து ஓரளவுக்கு கொண்டு போகக்கூடிய பிஸ்னஸ் சர்க்கிள். மூணாவது எடுத்தீங்க அப்படின்னா குவைத் மற்றும் அரபு நாடுகள், எப்போ நாங்கள் எந்த கேம்ப்லேயுமே போகலை, இந்த கேம்ப்லேயும் வரல அந்த கேம்ப்லேயும் வரலன்னு சொல்லக்கூடியது. இப்போ ஹல் அப்தூர் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரெக்மேட்டிக் பேலன்ஸராக அந்த கேம்ப் 2 இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நபர். இப்போது இந்த மிடில் ஈஸ்டில் இப்போ இருக்கக்கூடிய சென்டிமெண்ட், குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய செல்வந்தர்களுடைய சென்டிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை விட்டுட்டு அடிமையாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிரேட் பவரில் போய் மாட்டி நாளைக்கு ஐஎஸ்ஐஎஸ் மாதிரி ஒரு 1 இல்லை 3 பயங்கரவாத அமைப்புகளோ நாளைக்கு ஈரான் கொலாப்ஸ் ஆகி அங்கே இருக்கக்கூடிய 10 கோடி மக்களில் உருவானாங்க அப்படின்னா இனி கல்ஃபை கடவுள் கூட காப்பாற்ற முடியாதுன்ற நிலைமைக்கு போயிடும். ஸோ கிளியர் கட்டாக அவருடைய வார்த்தைகளை நம்ம சம்மரைஸ் பண்ணோன்னா, ஆமாம் ஈரான் டேஞ்சரஸ் தான், எங்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் தான், ஆனால் எங்கள் உயிரை, எங்கள் நாடுகளை உங்களுடைய பவர் ஸ்ட்ரகிளில் நாங்கள் தியாகம் செய்ய, பலி கொடுக்க தயாராக கிடையாது அப்படின்றது தான். ஸோ கிளியர் கட்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜிக் சென்டிமெண்ட், அமெரிக்காவுக்கு எதிரான மனநிலை அவங்களுடைய கூட்டாளி நாடுகளுக்கு மட்டுமே அவங்களுக்கு உள்ளே இருக்கிறது அப்படின்றது தெரியுது. ஸோ கல்ஃப் ஃபியர் அப்படின்றது ஈரான்ட்டு வந்து 4 விஷயம்: பேலஸ்டிக் ரக ஏவுகணைகள், குரூயிஸ் ரக ஏவுகணைகள், ட்ரோன்கள் மற்றும் இந்த ஹவுத்தி, ஹமாஸ் போன்ற அமைப்புகள், பயங்கரவாதம் மற்றும் மிலிட்டன்ட் அமைப்புகள். இந்த இடத்துல தான் அவங்களுக்கு இப்போ பாதுகாக்க வேண்டிய 5 விஷயம்: அவங்களோட ஆயில் ஃபெசிலிட்டிஸ், அவங்களோட டீசாலினேஷன் சென்டர்ஸு, துறைமுகங்கள், விமான நிலையங்கள். இதை அவங்க காப்பாற்றாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா இந்த டவுன்ஃபால்லேருந்து யூஏஇயில் எந்த நாடும் மீள்றதுக்கு பெரிய அளவுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ இந்தியா போன்ற நாடுகள், குறிப்பாக அவங்க சொல்கிறது ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்தியாவுடைய வெற்றியை நம்ம வந்து தெளிவாக உத்து பார்த்துருக்குறோம். அந்த நேரத்திலேயே நம்ம வந்து உஷாராக இருக்கணும். இந்தியா கிட்டேருந்து நம்மளுடைய L-70 பல நாடுகள் அது ரிட்டையர் ஆகி போச்சுன்னு சொல்லி மியூசியமில் தூக்கி வச்சதை இந்தியாவுடைய ஜீனியஸ், நம்மளுடைய பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் போன்ற நிறுவனங்கள், பெரிய இதை பற்றி நம்ம தனியாக ஒரு காணொலி போடுவோம். பாரத் எலக்ட்ரானிக்ஸில் யார் யார் அதெல்லாம் செஞ்சாங்க, சென்னையில் எப்படி உருவாக்கப்பட்டுச்சுன்றது ஒரு தனி வீடியோவே போடுவோம்.
அந்த மாதிரியான ஆயுதங்களை நம்ம வாங்கியிருக்கணும். இந்தியாவோட ரிலையன்ஸ், இஸ்ரேல் ரொம்ப சாமர்த்தியமாக இந்தியா கூட அலையன்ஸ் வச்சதுக்கான காரணம் இதுதான், யுஏஇ அதனால தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ அந்த புது வேர்ல்டோட ரியாலிட்டிக்கு இப்போ இந்த அரபு நாடுகள் வராங்க. இந்த ஒரு செய்தி அப்படின்றது இனி சென்டிமெண்ட் இப்படி தான் இருக்க போகுது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே எல்லாராலையும் அதிகமாக வெறுக்கப்படக்கூடிய நாடாக 2020 பிறகு சைனா இருந்துச்சு. வெகு விரைவில் அமெரிக்கா அந்த இடத்துக்கு வந்துருவாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். என்ன நடக்குன்ற இன்னொரு டீட்டெயில் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயன்.